Hi all, welcome back to the session. So இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஜைல்ல எபிக் ஃபீச்சர் யூசர் ஸ்டோரி இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம நிறைய எபிக்னா என்ன யூசர் ஸ்டோரினா என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். இதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்கு. ஆனா நடுவுல இந்த ஃபீச்சர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப எபிக்னா நமக்கு என்ன சொன்னோம், ஒரு பெரிய ஜங்க் ஆஃப் மாடியூல், ஓகே, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அதை பிரிச்சு நம்ம யூசர் ஸ்டோரியா போடுவோம். யூசர் ஸ்டோரியே பெருசா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோரி ஸ்பிளிட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப இந்த எபிக்கும் யூசர் ஸ்டோரிக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஃபீச்சர். ஓகேங்களா? ஆனா இது ரியல் டைம் சினாரியோவா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எல்லாத்துலயுமே ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ல இருக்கு, ஒரு சில ப்ராஜெக்ட்ல இல்ல. ஓகேங்களா? ஏன்னா இது அஜைல்னாலே தெர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் ரூல், இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் நமக்கு கிடையாது. ஓகே, நமக்கு எப்படி தேவையோ, நம்ம கம்ஃபர்டபிலிட்டி எப்படியோ அப்படி கொண்டு போயிடலாம். அதனால்தான் நிறைய ப்ராஜெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா எபிக் இருக்கும், ஸ்டோரி இருக்கும். ஓகேவா? ஸ்டோரிக்கு கீழே பேரண்ட்னு போட்டு எபிக்கை தான் நம்ம இது பண்ணியிருப்போம், இன்டெகிரேட் பண்ணியிருப்போம், லிங்க் பண்ணியிருப்போம் இல்லையா? சோ அதுதான் நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்கு. இந்த ஃபீச்சர் எப்பயுமே எங்க வரும்னு பாத்தீங்கன்னா எபிக்கும் யூசர் ஸ்டோரிக்கும் நடுவுல. எபிக்ன்றது ஒரு பெரிய ஜங்க் ஆஃப் மாடியூல். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பே கிரியேட் பண்றது எபிக்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். அந்த ஃபுட் டெலிவரி ஆப்ல கீழே சப் மாடியூல்ஸா வர்றது தான் ஃபீச்சர். ஓகே, ஃபுட் டெலிவரியில நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபுட்டை சர்ச் பண்ணுவோம், அதை கார்ட்ல ஆட் பண்ணி பேமெண்ட் பண்ணி வாங்குவோம். ஓகேவா? சோ சர்ச் ஃபுட்டுங்கிறது ஒரு ஃபீச்சர், ஆட் டு கார்ட்ங்கிறது ஒரு ஃபீச்சர், பேமெண்ட்ன்றது ஒரு ஃபீச்சர். ஓகே, அதுக்கப்புறம் வர்றது தான் இங்க சர்ச் பை உங்களோட டேஸ்ட்கான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் படி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஐட்டமை ஆட் பண்றதோ ரிமூவ் பண்றதோ அப்டேட் த குவான்டிட்டியோ எதுல பண்ணலாம் அப்படின்னா ஆட் டு கார்ட்ல பண்ணிக்கலாம். ஓகே, பேமெண்ட் பார்ட்ல திருப்பி சிஓடியோ இல்ல என்ன பேமெண்ட் மோட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ல இந்த ஃபீச்சரை எபிக்கா மாத்திடுவாங்க. ஸோ எபிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு த ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட்ல ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்றாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரீன் கலரை நம்ம எபிக்காவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப எபிக்கா எழுதிட்டா ஃபீச்சர் நம்ம என்ன எழுதுறது, யூசர் ஸ்டோரி என்ன எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ச் ஃபுட் தான் உங்களுக்கு ஒரு எபிக் அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழே வர ஃபீச்சர்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்றது யோசிங்க. ஓகேங்களா? ஸோ சர்ச் பை ஃபுட், சர்ச் பை ரெஸ்டாரண்ட். ஓகேவா? ஏன்னா சர்ச் பை ஃபுட்லயே உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், சர்ச் பை ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு தனியா ஐட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபில்டர். ஃபில்டர்ல நீங்க என்னென்ன கேட்டகரி வச்சு ஃபில்டர் பண்ணுவீங்க, உங்க பட்ஜெட், உங்களோட ஹோட்டல், உங்க ஸ்டார் ரேட்டிங், அது எல்லாமே தனித்தனி யூசர் ஸ்டோரிஸா கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் எபிக் ஃபீச்சர் யூசர் ஸ்டோரி. ஓகே, சோ எபிக்ன்றது லார்ஜர், அதுக்கப்புறம் ஃபீச்சர், அப்புறம் யூசர் ஸ்டோரி. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யோர் ப்ராஜெக்ட். இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்ல டைரக்டா எபிக் அண்ட் யூசர் ஸ்டோரிக்கு போறாங்களா அப்படின்றது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வைஸ் நம்ம செக்ரிகேட் பண்ணா எபிக் பெருசா இருக்கும், வெரி லார்ஜ். ஃபீச்சர் அதுல கொஞ்சம் பாதி சப் டிவிஷனா சொல்லலாம். ஃபீச்சர்ல இருந்து நம்ம டிவைட் பண்றதுதான் யூசர் ஸ்டோரி. ஓகேவா? சோ பர்பஸ் ஜென்ரலா பாத்தீங்கன்னா எபிக்ன்றது ஒரு பிசினஸ் கோல். ஓகே, ஃபீச்சர்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் கெப்பாபிலிட்டி. ஓகே, ப்ராடக்ட் கெப்பாபிலிட்டி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது சொல்லலாம். யூசர் ஸ்டோரின்றது அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை யூசர் ஸ்டோரியா கொண்டு வருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் கிரியேட் பண்றீங்க, அதுதான் பிசினஸ் கோல். உங்களோட பிசினஸ் அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபீச்சர். ஓகே, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஓகே, இந்த ஷாப்பிங் டு கார்ட், ஆடிங் டு கார்ட் அப்படின்னா அதுல நீங்க என்னென்ன கொடுக்குறீங்க, ஒரு ஐட்டம் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம், கார்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், குவான்டிட்டி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றது ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் யூசர் ஸ்டோரியா நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, நாங்க கிளியர் பண்ண ட்ரை பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை.